ஆக்சுவலா என்னன்னா இப்போ நாங்க இந்த மாதிரி சாப்பிட போறோம், அப்படி அதுவும் 2-3 பேர் போறோம்னா எங்க பாய்ஸ் வந்து பொசிட்டிவ் ஆயிடுவாங்க. எங்களை விட்டு போயிட்டாங்க, நாங்க ஏதோ பண்ணி ஆகணும்னு. அதை பார்க்க எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், அவனை காண்டாகிறது பார்க்க. ஹலோ நரி, என்ன பண்ற? கிளாஸ் முடிச்சுட்டு இங்கே போயிட்டு இருக்கேன். நீங்க தான் கேட்டீங்க. சாய்பாபா காலனி ஜூஸ் குடிக்கலாம், பர்கர் சாப்பிடலாம்னு போயிட்டு இருக்கோம். நாங்க கிளம்பி ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. கால் பண்ணினா நானும் வந்திருப்பேன்லடா. சரி போயிட்டு கால் பண்ணா நீ என்ன பண்றன்னு பார்க்கலாம் தான் கூப்பிட்டோம். என்ன மட்டும் விட்டுட்டு நீங்க மட்டும் ஏறி பிடிச்சு போயிட்டீங்களா? ஆவேடு மரியாதை கூப்பிட்டு போனது அடுப்பேட்டா எப்ப பார்த்தாலும் விட்டு போயிடுறீங்க. நாட்டி சொல்ற மாதிரி நீங்க 4 பேர் அதே மாதிரி தான் எப்ப பார்த்தாலும் கிளம்பி போயிடுறீங்க. இன்னைக்கு 3 பேர் தான் இருக்கோம், அந்த 4வது ஆளையும் விட்டுட்டு தான் வந்திருக்கோம். சரி நீ ஓன வைங்க, வந்து கூப்பிட்டு இந்த விஷயம் வைக்கிறோம். சரி நாங்க வந்துட்டு கூப்பிடுறோம், ஏதாவது பார்சல் வாங்கிட்டு வரோம். வராதீங்க, வைக்கிறேன். பையன் காண்டாயிட்டான். ஹலோ ஹலோ, நான் இதோ வந்துட்டு இருக்கேன், இப்பதான் வீட்டுல தான் கிளம்புறேன். இல்ல நாங்க சாய்பாபா காலனில இருக்கோம். ஏன் சும்மா ஜூஸ் குடிக்கலாம் சாப்பிடலாம்னு வந்தோம். குடிக்கிறீங்களா? ஐயோ ஜூஸ்டா ஜூஸ். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஆமா நான் குடிக்கிறது இல்லையே சிவா. ஜூஸ் குடிக்கலாமேடா, யார் வேணா. என்ன ஜூஸ்? மில்க் ஷேக், ஃப்ரெஷ் ஜூஸ், அதான் ஆரஞ்சு ஜூஸ். அதான் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு புது கடை மாட்டிருக்கு கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில். அதுக்கு தான் வந்திருக்கோம். பர்கர் வில்லேஜுக்கு போயிட்டு செம்மையான பர்கராக ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். வாங்க போகலாம். ப்ரோ எனக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபியூஷன் பர்கரில் டபுள் டெக்கர் கிளாசிக் சிக்கன் பர்கரு, அப்புறம் வெஜ்ஜி கிரன்ச் பர்கர், ப்ளூ கொராக்கோ மொஜிட்டோ. ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் நான் ஷேக் ஏதாவது என்ன பார்த்து சொல்கிறேன். ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஷன் பர்கர்ஸ் அப்படின்ற ட்ரெண்ட் வந்து இப்போ நல்லா போயிட்டுருக்கு. காலனியில் வந்து சாய்பாபா காலனியில் புதுசாக இந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து என்னென்னா கோயம்புத்தூரில் ஏசி மாற்றுற அளவுக்கு கோயம்புத்தூர் மாறிடுச்சு. எப்படி இருந்த கோவை எப்படி மாற்றிட்டாங்க, என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வாட்டி கோயம்புத்தூரில் வந்து சம்மர் ரொம்ப பயங்கரமான நிலைமையில் இருக்குது. எங்களால் ஏசி போடாமையோ ஃபேன் போடாமையோ இருக்க முடியல. அதுவும் நான் சென்னையிலலாம் இருந்துட்டு வந்தேன் லாஸ்ட் வீக். சென்னையில் கூட வந்து அவ்வளோ ஹீட் வேவ்ஸ் இல்லை, பட் கோயம்புத்தூர்ல ரொம்ப இருக்கு. அதுதான் கிச்சா நானும் சொல்றேன், ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. ஆக்சுவலா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க கிச்சா. அவனுக்கு வேலை என்னன்னா, நமக்கு இப்போ வயசு எவ்வளோ ஆச்சு, 26 ஆச்சு, உனக்கு 27 ஆச்சுன்னு வச்சுக்கோ. ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு வயசு எவ்வளோன்னு இப்போ கேட்டிங்களாலும் சரி, இன்னொரு 4 வருஷம் கழிச்சு கேட்டிங்களாலும் சரி, அவனுக்கு வயசு 24 தான் சொல்லுவான். அவன் வந்து அந்த டைம் லூப்லேயே மாட்டிக்கிட்டான். அவன் பேர் சொல்லுறேன், அவன் வந்து அந்த டைம் லூப்லேயே மாட்டிக்கிட்டான். இன்னும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். So burgers are very big. ஆக்சுவலாக எனக்கு இவ்வளோ பெரிய வாயில் இந்த பர்கர் சாப்பிட்ற அளவுக்கு, பட் எனக்கு இந்த பர்கரில் பிடிச்சது சீஸ் தான். ஸோ டபுள் பேட்டி பர்கர் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரீட் ஃபியூஷன் டேஸ்ட்டில் இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? இன்னொரு ஆசை என்னன்னா, இந்த பர்கர் நடுவில் ஒரு குச்சி, ஒரு கம்பியில குச்சி கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பர்கர் ஷாப் போய் ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா அந்த மாதிரி பர்கர்ஸ் சாப்பிட்டது இல்லை, புதுசாக நான் பர்கர்ஸே சாப்பிட்டது இல்லை. வெரி நியூ. ஆனால் நிறைய பீஸா சாப்பிட்ருக்கேன். பர்கர்ஸ்க்கு நான் ஒரு நியூ பர்சன் தான், பட் இந்த பீஸா என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். அது இந்த பர்கரில் வந்து என்னன்னா, தௌசண்ட் ஐலாண்ட் மயோனைஸ் போட்டிருக்காங்க. இதே மைனஸ்க்கு பதிலாக தந்தூரி மைனஸ் போட்டுருந்தா எனக்கு இன்னும் பிடிக்கும். பட் ஒவ்வொரு ஃப்ளேவருக்கும் ஒவ்வொரு மைனஸ் தான் அவங்க போடுவாங்க. நாம ப்ரிப்பேர் பண்ணால் அப்படி போட்டு சாப்பிடலாம். ஸோ திஸ் இஸ் டிராகன் ஃப்ரூட் ஸ்டிக் ஷேக். இதில் வந்து கோகனட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது, டிராகன் ஃப்ரூட் ஃப்ளேவரும் நல்லா தெரியுது. ஆக்சுவலாக இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து சம்மருக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். சம்மரில் சாப்பிட வேண்டிய ஃப்ரூட் தான் இது. இது வந்து ஆக்சுவலாக எனக்கு யார் சொன்னா, என்னோட ஒரு எக்ஸ் சொன்னது. இல்லை கட் இது குடிச்சு போயிருந்தேன்.
மொஜிட்டோ, ப்ளூ மொஜிட்டோ. இந்த கலருக்காகவே நான் நிறைய இடத்துல இந்த ப்ளூ மொஜிட்டோ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த மொஜிட்டோக்கோட பெஸ்ட் காம்போ என்ன தெரியுமா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாவோ இல்லை பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாவோ வாங்கி சாப்பிட்டு நீங்கள் இந்த மொஜிட்டோ ட்ரை பண்ணீங்க. ஆனால் அப்படி இருக்கும், சக்கத்தாக இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, செம்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அடிப்பொலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள் இந்த 2 காம்போ, மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லை பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வித் மொஜிட்டோ. Sela Narangal Kalithu. அப்புறம் கிச்சா வெஜ்ஜு சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சா? வெஜ்ஜு தான்டா டேஸ்டி, வெஜ்ஜு தான் மாசு. வெஜ் மாசம்லாம் கிடையாது, நான்வெஜ் தான் மாசம். ஏன்டா இப்படிதானோ? நான்வெஜ்ல எவ்வளோ ஐட்டம் இருக்குன்னு நான் சொல்றேன், நீ வெஜ்ல எவ்வளோ இருக்குன்னு சொல்ல போகும். சரி சொல்லு. மட்டன்லேயே நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டன்ல வந்து தலைக்கறி, மூளை இருக்கு, சவுரொட்டி இருக்கு, ஈரல் இருக்கு, குடல் இருக்கு, ரத்தம் இருக்கு. மட்டன்ல இன்னும் பல வகைகள் இருக்கு. அது போக மீன்ல வந்து எக்கச்சக்கமான மீன் வகைகள் இருக்கு. எனக்கு அதெல்லாம் பாதி பேரே தெரியாது, சாப்பிட்ற எனக்கு தெரியாது. சிக்கன்ல நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். அது செட்டிநாடு சிக்கன்லாம் செம்மையா இருக்கும். இறால் தெரியுமா? இறால் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கு பாரு. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. நீ இந்த மாதிரி சொல்ற போகும். எத்தனை ஐட்டம் முக்கியம் இல்லை, ஐட்டம் முக்கியம் இல்லை, எது டேஸ்ட்னு தான் முக்கியம். மட்டன் தலைக்கறி, மூளை கறி சாப்பிட்ருக்கியா நீ? மட்டன் பீஸ் இல்லை ஆட்டுக்கறி சாப்பிட்ருக்கியா? சும்மா அல்வா துண்டு மாதிரி இருக்கும். முயல் கறி தெரியுமாடா உனக்கு? முயல் கறி பார்த்துருக்கியா? இதுவே நாங்கள் துபாயில் இருந்தோம், இந்நேரம் ஒட்டக கறி, மான் கறி. அதுவே எங்க இந்த பேங்காக்லாம் போனால் முதலை கறி. அங்கே வந்து இந்த ஸ்கார்பியன், இந்த தேலுன்னு சொல்லுமே, அதெல்லாம் ஏதோ லாலிபாப் மாதிரி வச்சிருக்காங்க. எனக்குலாம் பார்த்து செம கிரேசி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணலாம்னா நடக்குதா அப்படின்னு. மனுஷக்கறி தான் நீ இன்னும் சாப்பிடல. மனுஷக்கறி வந்து சாப்பிட மாட்டோம், அது சாப்பிட்றதுக்கு தனியான ஆள் இருக்காங்க. இப்போ கூட லேட்டஸ்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கான் ஒருத்தர், ஒரு சின்ன பையன். அவன் கோயம்புத்தூர்காரன் தான். அவன் வந்து நல்லா படிச்சு பல கலைகள்லாம் பண்ணியிருக்கான். கிச்சா நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கான். பட் என்ன ஆச்சுன்னா, என்னமோ ஆகி அவனுக்கு கடைசி அகோரியா போயிட்டான். அகோரியா போய் பணம்லாம் எடுத்துக்கிறான். ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. நல்ல பையன் என்னமோ காலம் எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரியல. ஸோ பர்கர் வில்லேஜில் வந்து சூப்பராக சாப்பிட்டுச்சு. சாப்பிட்ட 2 பர்கரும் நல்லா இருந்தது, வெஜ் அண்ட் நான்வெஜ். பட் இந்த வெஜ்ஜான்ற சண்டேல நான்வெஜ் நான் தான் ஜெயிச்சிருக்கேன். கிட்ஸா வெஜிடேரியன் வந்து தோத்துட்டான். ஒத்துக்கவே முடியாது. இப்போ ஒத்துக்கலான்னு எத்தனையோ வெஜிடேரியன்ஸ் வந்து நான் வெஜிடேரியன்ஸாக மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஓகே, பட் அதெல்லாம் விடுங்க. இப்போ இந்த கடையில் வந்து சாப்பிட்டது செமையாக இருந்தது பர்கர் வில்லேஜில். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எக் கலக்கி பர்கர்னு ஒன்று வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் ட்ரை பண்ணதே இல்லை, பட் ட்ரை பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு நான் ஆல்ரெடி வெளியே இன்னொரு வாட்டி சாப்பிட்டு வந்தனால சாப்பிடல. இன்னொரு நாள் இதே கடைக்கு வந்து இந்த எக் கலக்கி பர்கர், அதுக்கப்புறம் சிக்கன் சிந்தாமணியில் பர்கர் இருக்கான். இந்த மாதிரி நம்ம ஸ்டைலில் சாப்பிடுவோம் தெரியுமா, சிக்கன்ஸு நம்ம டிஷ்ஷஸ்லாம், அதை வந்து பர்கராக இங்கே வந்து அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணி தராங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கடையில் வந்து. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல பர்கர் சாப்பிடும்போது நம்ம வெஸ்டர்ன் ஸ்டைல் பர்கர்ஸ் தான் நிறைய சாப்பிட்றோம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி கடையில் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்தியன் ஸ்டைல், அதுவும் சவுத் இந்தியன் ஸ்டைலில் பர்கர்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்குன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கடையை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து அடுத்த வீடியோ வந்து பண்ணும்போது என்னென்ன டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலான்ற ஐடியா எனக்கும் கிடைக்கும். ஆனால் அடிச்சு தான் கெட்டு அவன் கிடக்குறான். அங்கே இருக்கேன். ஏதோ இவன் கிட்ஸா பேசிட்டு இருந்தான். என்ன பேசுனேன் இருந்தாலும் நான் வந்து அதை போய் பார்ப்பேன் என்ன பேசியிருக்கான்னு. எது பேசியிருந்தாலும் நான்வெஜ் தான் கெத்து. என்னோட நான்வெஜ் ஃபேன்ஸ் நீங்க என்ன சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். கமெண்ட் பண்ணுங்க, கிட்ஸா பேரை போட்டு திட்டுங்க. பாராட்டுவாங்க போட.